மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் போன வாரம் ஒண்ணு பேசினாப்புல சட்டசபையில, இன்னைக்கு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரே. இதெல்லாம் ஒரு நியாயமா? அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. அதுக்கான கிளாரிட்டி தெள்ள தெளிவா குடுக்க போறோம். அந்த நெரேட்டிவ் யார் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் உடைக்க போறோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தென்னிந்திய முதலமைச்சர்கள் மற்றும் அமித்ஷா சேர்ந்து ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகா முதல்வர் ஒரு விஷயத்த பேசியிருக்கார், கேரளா முதல்வர் பேசியிருக்கார். குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் நேத்தே சொன்ன அந்த கார் இஷ்யூ ஒரு பெருசா பூதாகரமா மாறப்போகுது. அதை கரெக்டா அனலைஸ் பண்ணி கார் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல ஒரு தாவேக்கா எம்எல்ஏவே பச்சையா போய் பேசி இருக்கிறார் அப்படின்றது கிளியர் கட்டா தெளிவா இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு முதல்ல ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஷயம், ரொம்ப நாளா போன வாரத்துல இருந்து சட்டசபையில கேட்டுட்டே இருந்தாங்க. 700 மது கடைகளை மூடிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அந்த கடைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா அதுக்கான இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உண்மையாதான் கடைகளை மூடினீங்களா அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு 717 கடைகள் நாங்க மூடிட்டோம், அதுக்கான இதுதான், இந்த கடை நம்பர் இதுதான் அப்படின்ற ஒரு அறிக்கையுமே இப்ப வெளியாகிருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருந்ததோ, யார் யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருந்ததோ அது எல்லாமே இப்போ அதை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது இன்னும் சந்தேகம் இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. 717 மூடி இருக்கிறா, இல்லை நம்ம ஊர்ல சொன்ன கடை திறந்துருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. விஷயம். ரெண்டாவதாக அந்த கார் மேட்டர் நேற்று பேசியிருந்தார்ல, அதை மெயினா சொல்றேன். தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் ஆட்டோல தான் வரேன்னு சொன்னார்ல, அந்த ஆட்டோ எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி சொந்தமா கார் இருக்காரு. நேத்து நான் ஒரு கார் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மதிப்பீட்டுல ஒரு அமௌண்ட் ஆஃப் நிலம் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் இருக்கு. இப்ப என்னடான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட காரோட ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருக்கிறாரு. பல லக்ஸுரி காருமே அவருக்கு இருக்குன்ற மாதிரி பல தகவல்கள் இருக்கு. அதை நேத்து பத்திரிகையாளர்களுமே அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா அந்த கேள்வியெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அதெல்லாம் பொய்யா இருக்கும் சார், அதை நம்ப கூடாது. அப்போ நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க நீங்க சொல்றீங்க. அப்புறம் நீங்க அஃபிடபிட் தேர்தலுக்கு முன்னு நீங்க அந்த நாமினேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு உங்களுடைய சொத்து விவரங்கள் நாமினேட் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க தானே அதுல நாமினேட் பண்ணீங்க, கணக்கு காமிச்சிங்க. அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் இருப்பதாகவும் பல லட்சத்துல உங்களுக்கு இது இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு. அப்போ அது நீங்க தானே, அப்ப அதுவும் பொய்யா? ஏன்னா சோசியல் மீடியால சொல்றதை நம்ப கூடாதுன்றீங்க. அப்ப நீங்க ஃபைல் பண்ணது அது உண்மைதானே? அதை பேஸ் பண்ணி தானே இந்த சர்ச்சைகள் எழுந்திருக்கு. ஸோ அதான் சொல்றேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாருக்கும் கார் கொடுக்கணும், பாகுபாடு இல்லாம கொடுக்கணும்னு முயற்சி பண்றாப்புல. ஆனா அவங்க கட்சியிலேயே சில பல கருப்பாடுகள் இருக்கிறாங்க, காரெல்லாம் வச்சுக்கிட்டு வசதியோட இருக்காங்க. ஸோ இந்த கார் என்பது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆனா எல்லாம் வசதியா இருந்து காரு கீருன்னு எல்லாம் வச்சிட்டு இருக்க நபர்களுக்கு எதுக்கு காரு? ஆல்ரெடி அவங்க கிட்ட கார் இருக்கு, இந்த செலவு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவா தான் போய் முடியுது. அரசாங்கத்துக்கும் வேஸ்ட் செலவா தான் இருக்குதுன்றது தான் என்னோட பார்வை. உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வரவேற்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இன்னைக்கு ஒரு மாநாடு நடந்தது. ஓகே, ஸோ தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்றுறார். அது பாத்தீங்கன்னா இங்க நடந்தது மகாபலிபுரத்துல பாத்தீங்கன்னா, ஐயோ ஊரு பேர் பட்டுன்னு மறந்து போச்சு மக்களே. ஐயோ நல்ல ஏரியாங்க, கோவளம். அந்த ஏரியால நடந்துச்சு. நேத்து நைட்டே அமித்ஷா வந்தாரு, முதல்வர் விஜய் போய் சந்திச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தையும் அங்க நடந்துச்சு. இன்னைக்கு அவர் தலைவராகவும் துணை தலைவராக முதலமைச்சர் விஜய் அவர்களை போட்டிருந்தாங்க. என்னது விஜய் அவர்களை துணை தலைவரா போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்க நடக்கிற மாநாட்டில்னா அந்த மாநிலத்தோட சிஎம் தானே துணை தலைவராக இருக்க முடியும், அதுதானே பேசிக். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு வேற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான முயற்சிகள்லாம் இறங்கியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு அந்த தென் மாநிலங்கள் கேரளா சதீஷன் சிஎம், அப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த சிவகுமார், DK சிவகுமார் சிஎம்,
அப்புறம் ரேவந்த் ரெட்டி வரல, அவர் எங்கேயோ வெளிநாடு ட்ரிப்பு போயிருக்கிறதால துணை முதலமைச்சர் வந்திருந்தாப்புல. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட சிஎம் அவர்கள், இவங்க எல்லாமே புதுச்சேரி, அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பல கோரிக்கைகள் வைக்கிறார். அதுல கோரிக்கை ஒன்னு சொல்லிடுறேன், ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம். ஏன்னா இதை வச்சுதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அதை பத்தி நம்ம சொல்லிடுவோம். என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த இது இருக்குல்ல, தண்டனையாக மாறக்கூடாது, டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் நாம் காட்டிய பெரும் வெற்றி நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் தண்டனையாக மாறக்கூடாது. தேசிய இலாக்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிய எந்த ஒரு மாநிலமும் நாடாளுமன்றத்தில் தன் குரலை எழுந்துவிடக்கூடாது. ஒன்றிய அரசுக்கு இதற்கு தெளிவான சட்டமன்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். கொஞ்சம் மன்னிச்சிருங்க ஐயா, கொஞ்சம் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு, மன்னிச்சிருங்க. உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற மாதிரி தமிழ்நாடு ஓவர் த இயர்ஸா பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க பாப்புலேஷனை. அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா நீங்க பண்ணியிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நீங்க சென்சஸ் பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அடைவோம். ஏன்னா நார்த் இந்தியால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சவுத் இந்தியால பாப்புலேஷன் வந்து அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்க தொகுதி சீரமைப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கவுண்ட் அதிகமாகும், இங்க பாதிப்பு பெருசா இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா இவங்க பாதிப்பு வராத வகையில நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க பாத்தீங்களா மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க, அதை வந்து சாதாரணமால நீங்க சொல்லக்கூடாது, எதன் அடிப்படையில பண்ணுவீங்கன்ற ஒரு இதுவை கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க கேட்கிறாப்புல. அதை வந்து அந்த இடத்துலயும் வெளிப்படையா வைக்கிறாரு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சோ இவங்க சொல்றது ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்ன்றது தான். 1971 படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றத கர்நாடகா முதலமைச்சரும் வெளியே வந்துட்டு ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் கரெக்டான முடிவுன்ற மாதிரி அவருமே பேசியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. உடனே இது ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு டிவி இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வேலையை நல்லா பார்ப்பாங்களே. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, தற்போதுள்ள 543 எம்பிகள் எண்ணிக்கையில் உயர்த்தக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே வாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றிய முதலமைச்சர் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல். அப்படி எதுவுமே நிலைப்பாட்டை மாத்தலையே. அவர் என்ன தெளிவா சொன்னாரு, அதை வந்து மாறக்கூடாது, நாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்திருக்கோம், அதுக்கு வந்து நீங்க உத்தரவாதத்தை கொடுங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. எங்கேயாவது வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி டிவிக்கு ஐடிவில இருந்து ஒரு தெளிவான கிளாரிட்டியுமே கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சரான நிர்மல்குமாருமே சொல்லிட்டாரு, நாங்க ஆல்ரெடி தீர்மானம் வச்சிருக்கோம், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்ல தான் இருக்குன்ற மாதிரி அவர் செய்தியாளர்களை சந்திச்சு தெளிவா பண்ணிட்டாங்க. இவங்க ஏன் இந்த நரேட்டிவ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நரேட்டிவ் செட் பண்றது ஒரு சேனல், சூரிய சேனல், அவங்க ஏன் இப்படி செட் பண்றாங்கன்னா, இதே அந்த கட்சி திமுகன்ற கட்சி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னாங்க, பேப்பரை தீ பரவட்டும் அப்படின்ற மாதிரி பரவ விட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ற மாதிரி அவங்க வந்து நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சது அவங்க. அதே ஒரு போற்றையில தாவேக்கு எதிராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க அப்படின்றது தான் என் கண்ணுக்கு படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்றத சொல்லுங்க. இது அப்படி ஆக்சுவலா அவங்க சொன்னதை தெல்ல தெளிவா வந்து நியூஸ் சேனல்லையும் தெளிவுபடுத்துற, இதுக்கப்புறம் டிபேட் நடக்கும்ல, அந்த டிபேட்ல தான் தெரியும். ஸோ இதுல தாவேக்காவோட ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆனா இதை அவங்க மாத்தி திருச்சி வேற மாதிரி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் அதை தாண்டி என்னென்னலாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க பேசியிருக்காருன்னா, போதை பொருள் இல்லாத தென்னிந்தியா. ஸோ இங்க ஒரு போதை கலாச்சாரம், இங்க எவ்வளவு பாதிப்புகள் இங்க நடக்குதுன்றத பேஸ் பண்ணி இங்க ஒரு விஷயத்தை உருவாக்கணும். பாதுகாப்பான ஆரோக்கிய இளம் தலைமுறையினை நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளமும் ஆன்லைன் மருந்து விற்பனமும் மாநிலங்களுக்கு இடையான போதைப் பொருள் கடத்தலை நாம் அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும். இதுவே போதைப் பொருள் இல்லாத தென்னிந்தியாவை உருவாக்க வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஒன்னு சேர்ந்து, ஏன்னா இந்த பார்டர்ல கடத்துறது இதெல்லாமே ஒன்னு சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணாங்கன்னா அது வந்து அந்தந்த மாநிலத்துல இதை கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒரு விஷயத்தையே வந்து கட் பண்ணலாம், அந்த போதைப் பொருளே தடுக்க முடியும். அதான் ஆபரேஷன் 2 மாதிரி கேரளால ஒரு விஷயத்த பண்றாங்களே, இது தென்னிந்தியா ஃபுல்லா ஒன்றிணைந்து செயல்பட்டா அந்த மாநிலங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சிருந்தார்.
இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. நீட் தேர்வு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்த இங்க ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. அதுல வந்து நீட் தேர்வு என்பது கிராமப்புறம் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எளிய மாணவர்களுக்கு பெரிதும் பாதித்து அவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்கிறது. ஸோ எனவே 12வது வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி இதை வந்து தேர்வுகள் நடத்தணும். அதன் அடிப்படையில செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும்ன்ற மாதிரி கோரிக்கையை ஓப்பனா இந்த ஒரு மீட்டிங்ல வச்சிருக்கிறார். ஸோ எந்த இடத்துல மாநில அதிகாரங்களை பேசணுமோ அந்த இடத்துல கரெக்டா நின்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் போதைப் பொருள் இது சொல்லிட்டாரா, கடைசி பெங்களூர் மற்றும் மோம்சந்திரா முதல் தமிழ்நாட்டு ஓசூர் வரையிலான மெட்ரோ திட்டம் விரிவாக்க. ஸோ மெட்ரோ பெங்களூர் மெட்ரோ இருக்குல்ல, அங்கிருந்து ஓசூர் வரையும் அது விரிவாக்கம் பண்ணா ரெண்டு ஸ்டேட்டுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு திட்டத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. ஸோ அதை விரிவாக்கம் பண்ணணும்ன்ற கோரிக்கையும் வச்சிருக்கிறார். அதை அவங்க எப்படி எடுத்து விரிவாக்கம் பண்ண போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மக்களே. அதை தாண்டி இன்னும் ஒரு சில பல விஷயங்கள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் இருங்க. ஓகே, குறிப்பா வரி. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க செர்டன். இப்போ 100 வருதுன்னா இத்தனை பர்சன்டேஜ் 20% கவர்மெண்ட் இங்கே ஸ்டேட்டுக்கு, மிச்ச பர்சன்டேஜ் வந்து அங்கே மத்திய அரசுக்குன்ட்டு. அதில் வந்து மாநில அரசுங்களோட உரிமைகளை வந்து மாநில அரசுக்கே கொடுக்கணும். நீங்கள் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க, மற்ற அந்த இதுவை வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான வருவாயை, ஏன்னா மாநில அரசு நிறைய கடனில் இருக்கிறதால அந்த வருவாய் மாநில அரசுக்கே வந்தா அதன் மூலியமா மக்களுக்கு பல நல்லது செய்ய முடியும், மாநில அரசோட கடனை வந்து அடைக்க முடியும்ன்ற அடிப்படையில் அவர் கேட்டிருக்கார். இது வரவேற்கத்தக்க விஷயம். அதை தாண்டி காவிரி விவகாரத்தில் கடைமடை மாநிலங்கள் நதிநீர் உரிமையை பாதுகாக்க வேண்டும். காவிரி நீர் வேளாண்மை ஆணையம் உத்தரவு உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும். ஸோ அவங்க ஒரு காவிரி ஆணையம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களே, அதை செயல்படுத்தாம கர்நாடக அரசு வந்து டிலே பண்ணிருக்காங்க. அதை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்றத தெளிவா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இத்தனை சிஎம் இருக்கிற நேரத்தில் அதை சொன்னது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே, இதெல்லாம் வலியுறுத்திருக்கார். நீட்டு தேர்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரமா இருக்கட்டும், தொகுதி மறுவைப்பா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன பேச முடியும், மெயினான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டோட வருவாயை கூட பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாருன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேரளா அரசு வந்து ஒரு பெரிய ஆஃபரை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்னா, முல்லை பெரியார் அணி 152 அடியா உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப முதலமைச்சர் விஜய் கூட பேசும்போது இன்னைக்கு சிஎம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. முல்லை பெரியாறு அதுல இருந்து வர தண்ணீரை நீங்க இது பண்ற மாதிரி ஒரு அணை கட்டிக்குங்க, தமிழ்நாடு பார்டர்ல நீங்க ஒரு அணை கட்டிக்குங்க, நாங்க அதுக்கான அமௌண்ட் எல்லாமே நாங்க அலகேட் பண்றோம், நீங்க அதுக்கான ஸ்ட்ரக்சரல் எப்படிலாம் டிசைன் பண்ணணும், என்ன மாதிரி கட்டணும்ன்றத நீங்க டிசைன் பண்ணி உங்களோட விருப்பப்படி கட்டுங்க, அது உங்களை நீங்க பாதுகாக்குங்கன்ற மாதிரி ஒரு ஆஃபர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு பக்கம் கர்நாடகா முதலமைச்சர் காவேரி அந்த மேகதாது விவாதத்துல என்ன சொல்றாருன்னா, ஸோ அதுல வந்து தமிழ்நாட்டுக்கான தண்ணீர் வந்து பாதுகாக்கப்படும். இந்த மேகதாது டேம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவை விட அது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய உதவியா இருக்கும்ன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு பெரிய உதவியா இருக்கிற டேம் நீங்க ஏன் கட்டுறீங்க சார் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையான மெஜாரிட்டி வந்து அது தமிழ்நாட்டுக்கு தான் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுமே அது வேணான்றாங்க. அப்புறம் என்ன, தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஆகிற விஷயமே தமிழ்நாடு வேணானுது, நீங்க ஏன் பண்ணணும், அவ்வளோ இதோட எதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல அவங்க மேகதாது கட்டுறதுல தீவிரமா இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்க உங்களுக்கு பெனிஃபிட் பண்றோன்ற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. இதுல ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து வச்சு அதை கட்ட விடாம என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அந்தந்த முயற்சிகள் பண்ணணும். ஏன்னா எல்லா தீர்ப்புகளும் எல்லா ஆணையங்களும் தமிழ்நாட்டுக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னொரு பக்கம் பொன்முடி முன்னாள் திமுக அமைச்சர், அவருக்கு பிடி வாரண்ட்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு பொது இதுல மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா வந்து வைணமும் அப்புறம் அந்த மேல நின்னுகிட்டே படுத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி கேவலமா கன்றாவித்தனமா பேசினார் இல்லையா, பொதுவில் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருந்தார். இதுக்கப்புறம் நான் என்னைக்கும் பேச மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்திருக்குமா மக்களே? அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆபாசமா பேசுவது,
மோசமான கருத்துக்களை தெரிவிப்பது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கவங்க தான் அது அவங்க காலங்காலமா டிஎன்ஏலே இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறுறத பார்க்க முடியுது. இது வரவேற்கத்தக்க விஷயம். இதுல வந்து நியாயமான முறையில பண்றதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நாங்க விமர்சனம், தனி மனித தாக்குதல், ஆபாசமான தாக்குதல் அப்படின்ற மாதிரி பண்றதெல்லாம் என்னைக்குமே நல்ல வழி வகுக்காது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.